வணக்கம். அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சின்னம் என்பது தற்போது இந்த தேர்தலை பொறுத்தவரை சின்னம் கட்சிகளுக்கு ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையம் பாரபட்சம் காட்டுகிறதா அல்லது ஆளுங்கட்சிக்கு சார்பாக நடைபெறுகிறது என்ற குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தினகரன் தற்போது கூட பாஜக அரசுக்கு பாரபட்சமாக சின்னம் ஒதுக்குவதில் பின்னால் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டை டிடிவி தினகரன் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். தினகரன் அவர்கள் கேட்ட குக்கர் சின்னத்தை ஒதுக்குவதில் தேர்தல் ஆணையத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, அல்லது தேர்தல் ஆணையம் தனது சட்ட விதிகளின்படி மிக சரியாக நடந்து கொண்டிருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு கேள்விகள் இந்த சின்னம் தொடர்பான பல்வேறு விவாதங்களில் எழுப்பப்படுகிறது. இன்றும் ஆளும் அரசுக்கு சார்பாக சின்னம் ஒதுக்குகிறார்களா அல்லது தினகரனுக்கு எதிராக திட்டமிட்டு தேர்தல் ஆணையம் செயல்படுகிறதா போன்ற பல்வேறு கேள்விகள் இருக்கிறது. இதற்கு விடை காணும் விதமாகத்தான் இன்றைய அரசியல் ஆரம்ப நிகழ்ச்சி செல்ல இருக்கிறது. இது குறித்து விரிவாக பேசுவதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் சரவணகுமரன், பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார். சரவணன், வழக்கறிஞர் பாலுட்டு இருந்தே தொடங்கலான் இருக்கேன். இப்போது தமிழ் மாநில காங்கிரஸ் கேட்ட சைக்கிள் சின்னமாக இருக்கட்டும், நீங்கள் உங்களுடைய சின்னமான மாம்பழமாக இருக்கட்டும், இந்த சின்னங்கள்லாம் தேர்தல் ஆணையத்தில் இவ்வளோ பெரிய ஹியரிங் ஒரு பிரச்சனை அந்த மாதிரி எதுவுமே வரல. ஆனால் அந்த தினகரன் கேட்ட இரட்டலை சின்னம் தனி வழக்கு, இரட்டலை அவருக்கு ஒதுக்குவது என்பது தனியாக வழக்கு நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அது தனி. எங்களுக்கு நாங்கள் அந்த ஒரு தேர்தலை வெற்றி பெற்றிருக்கோம், அந்த அடையாளம் அந்த குக்கர் சின்னம், அதை தாங்க என்று தொடர்ந்து இப்போது வரையும் அவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தருவதில் தேர்தல் ஆணையம் ஏன் தொடர்ந்து மறுக்கிறது? அது சொல்லுகிற சட்ட விதிகள் எல்லாமே மிக சரியாக செயல்படுதா இல்லை அரசியல் சார்பாக இருக்கா பார்க்குறீங்களா? இல்லை, இது இப்போ இந்த விவாதத்தையே ஒரு அரசியல் கட்சியினுடைய பிரமுகராக செய்வதை விட இரண்டு பேரும் வழக்கறிஞராக இருப்பதால் சட்ட ரீதியாகவே இதை நாம் அணுகலாம். நீங்கள் சொன்னது திரு அமமுகவுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையும் சரி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் கூட்டணி இருந்து சேர்ந்து விட்டு வேறு சின்னங்களில் பயன்படுத்தி அதே சின்னத்தை பயன்படுத்தி நிற்பதும் இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக பார்க்கிறேன். சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக சட்ட ரீதியாக பார்த்தால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 ஒரு அரசியல் கட்சி, பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி, பதிவு செய்யப்படாத அது வந்து சுயேட்சை என்ற அடிப்படையில் இந்த 3 வகையாகத்தான் இதை பார்க்கிறார்கள். இன்னொன்று எலெக்ஷன் சிம்பல் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் என்று ஒரு சட்டம் 1961. இந்த 2 அடிப்படையாக வைத்து தான் ஒரு அரசியல் கட்சிக்கு சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் ஆணையம் முடிவு செய்கிறது. முதலில் தேர்தல் ஆணையத்திடம் எனக்கு இந்த சிம்பல் வேண்டும் என்று சொன்னால் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில் ஒரு அரசியல் இயக்கம் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதுதான் முதல். அதை தவற விட்டுவிட்டு எனக்கு பொதுவான சிம்பல் வேண்டும் என்று சொல்வது சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது, நீங்கள் பார்க்கின்ற பார்வையில் இது தவறு என்று சொன்னால் அது ஒவ்வொருடைய பிரச்சனை. ஆனால் சட்ட ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒன்று தவறு. இன்னொன்று, தேர்தல் அந்த நடைமுறை அமலுக்கு வந்த பிறகு, அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் நீங்கள் வந்து செயல்பாட்டிற்கு வந்த பிறகு நீதிமன்றங்கள் அதில் தலையிடக்கூடாது, நீதிமன்றங்கள் அந்த பிரச்சனையில் தலையிடக்கூடாது என்று தொடர்ந்து சொல்லப்படுகிறது. இன்றைக்கு கூட உச்சநீதிமன்றம் இந்த சலுகையை இவர்களுக்கு வழங்கியிருப்பது சட்டத்தை எல்லாம் தாண்டி தற்பொழுது வழங்கியிருக்கிறதா பார்க்குறீங்களா? நிச்சயமாக அது வந்து ஏன்னா வேறு வழி, சட்ட ரீதியாக அல்லது சட்ட ரீதியாக இந்த சட்டத்தின் எப்படி நீங்கள் உங்களுக்கான பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற வார்த்தையும் நீதிமன்றம் தான் பயன்படுத்தி வந்து பாருங்க, நீங்கள் உங்களுக்கான வாய்ப்பை பயன்படுத்தி அவங்க வந்து முழுக்க அமமுகக்கு சார்பாக பேசுனதா நான் அந்த படிச்சேங்கிற மாதிரில சொல்கிறேன். நீங்கள் உங்கள் பேருந்தை மிஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் பதிவு செய்திருக்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்கிற விஷயங்களையும் நீதிமன்றம் சொல்லிட்டு தான் நீங்கள் ஏன் இவர்களுக்கு ஒரு பொது சின்னம் ஒதுக்குவதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஒரு பரிந்துரை தான். அது வந்து எப்பயுமே இது போன்ற ஒரு சென்சிட்டிவானது. தமிழ்நாடு முழுக்க அவங்க போட்டிடுறாங்க, 40 தொகுதியிலும் போட்டிடுறாங்க, பிறகு அந்த 18 சட்டமன்ற தொகுதியிலும் போட்டிடுறாங்க. இப்படி பொதுவாக நாங்கள் வந்து போட்டிடுறோம் அப்படின்னு ஒரு அரசியல் கட்சி, அதுவும் உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரையில் சட்டங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஒரு பலமான ஒரு மூத்த வழக்கறிஞர் வந்து சொல்லுகின்ற பொழுது அவங்களுக்கு சில மரியாதைகளை ஒரு நீதிபதிகள் தருவார்கள். அந்த அடிப்படையில் ஒரு ஜென்யூனான ரீசன் போல் தெரியுது, இப்படி நிற்கிறாங்க, ஏன் நீங்கள் பண்ணிட்டீங்க, ஏதாவது ஒன்று கொடுக்கக்கூடாதா என்று அந்த அடிப்படையில் தான். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த விதியின் அடிப்படையில் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லக்கூடிய இடத்தில் இன்றைக்கு அவங்க இல்லை. தார்மீக அடிப்படையில் மட்டும்தான், அவ்வளோதான். இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு ஒரு வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. அந்த வேட்புமனு தாக்கல் செய்யும்பொழுது வேட்புமனுவை தாக்கல் செய்தவர் 3 சிம்பல்களை அவங்க சொல்லலாம், சின்னங்களை. அந்த சின்னங்களை சப்போஸ் இவங்க ஒரு சிம்பிளை செலக்ட் பண்ணிடுறாங்க, ஏதோ ஒரு சிம்பிள் செலக்ட் பண்ணி எனக்கு இது வேணும்னு சொன்னால் தனி மனிதனுடைய உரிமை அங்கே வந்துடும். அதனால தான் தேர்தல் ஆணையம் சொல்லுது,
நீங்கள் இந்த தருணத்தில் எங்களால் செய்ய முடியாது. ஏன்னா நாமினேஷனுக்கு முன்னாடின்னு சொன்னால் கூட இவங்களுக்கு இந்த சிம்பிள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் இண்டிவிஜுவல் கேண்டிடேட்ஸ் இருக்காங்களா, அவங்க வந்து வேறு சிம்பிளை சாய்ஸ் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து அப்படி கிடையாது. அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஃப்ரீ சிம்பிள் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எதை வேணாலும் சாய்ஸ் பண்ணலாம். அப்போது நாமினேஷன் பண்ணுறாரு, முன்னாடி நாமினேஷன் செஞ்ச பிறகு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருது, எதற்கு முன்னுரிமை தர முடியும்? அப்படி அடுக்கின்ற பொழுது நீங்கள் ரெட்ராஸ்பெக்டிவாக நீ வந்து இதை எடுத்துக்க அப்படின்னு நீதிமன்றத்தால் சொல்ல முடியாது. செய்தால் இப்போ அவருக்கு இருக்கிற பிரச்சனை அவர் சுயேட்சையாகவும் இல்லை, தனிப்பிரிவாகவும் இல்லை. ஏற்கனவே இருக்கிற அதிமுகவுக்கு அவர் இப்போது இந்த கணம் வரை உரிமை கோரி கொண்டு தான் இருக்கிறார். அதிமுக நாங்கள் தான் தொண்டர்கள் அப்படின்னு உரிமை கோரி கொண்டு இருக்கிறதுனால அவர் பிரச்சனையை நம்ம ஒரு தனி வழக்காக தானே பார்க்க முடியும். இது ஸ்பெஷல் கேஸ்னு நீதிமன்றமும் அதான் சொல்லுது. தவறு இதை வந்து நீங்க ஒரு அரிதான வழக்கா எடுத்துக்கொண்டு இது பண்ணுங்க. ஆனா வந்து இவர்கள் சுயேட்சை வேட்பாளர்களாகவே கருதப்படட்டும்னு சொல்லி இருக்காங்க. நான் திரு டிடிவி அவர்களையோ அவருடைய இயக்கத்தையோ அவர்கள் அந்த உரிமை கோருவதையோ நான் எந்த விதமான விமர்சனம் செய்ய, சட்ட விதிகளின்படி பேசினால் நீதிபதி சொன்ன வார்த்தையவே நான் சொல்றேன், இது கொஞ்சம் ஸ்பெஷல் கேஸா எடுத்துக்கோங்க. இது அதாவது இந்த மாதிரியான வருங்களா சார், இதற்கு முன்னால் இப்ப சாதிக்களி வழக்குல இருந்து எடுத்து முன்னுதாரணம் காமிக்கும் போது இந்த வழக்கு அடுத்து வரப்போற வழக்குக்கு முன்னுதாரணமா இருக்கலாம். ஆனா அதுலயுமே தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, நாங்க பொது சின்னமே கொடுத்தாலும் சுயேட்சை வேட்பாளர்களாகத்தான் கருதப்படியும் அப்படின்னு. பொது சின்னம் மட்டும் கொடுத்துக்கோங்க. அதுலயும் நீதிமன்ற தீர்ப்புல எண்டவர் டு கன்சிடர், அதாவது பொது சின்னம் கொடுக்கறதுக்கு முடிந்தவரை ஒரு பொது சின்னம் கிடைப்பதற்கான நடவடிக்கையை ஒரு தேர்தல் ஆணையம் மேற்கொள்ள வேண்டும் என்று ஒரு பரிந்துரையாகத்தான், இது உத்தரவு அல்ல. எனக்கு ஒரு தொகுதியில் சப்போஸ் இப்போ இங்கே இருக்கக்கூடிய தொகுதியில் வந்து மத்திய சென்னையில் எனக்கு கொடுக்க வேண்டிய சிம்பிளை கொடுக்கல இவங்க அப்படின்னு போய் நீதிமன்றத்துக்கு போனால் நீதிமன்றம் தன்னுடைய கையை கழுவிடும். ஏன்னா இந்த தருணத்தில் எங்களால் அதை பண்ண முடியாது என்று நீதிமன்றம் சொல்லும். என்னுடைய செய்தி கருத்து என்னென்னா, இவர்களுடைய அரசியல் பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நல்ல சட்ட ஆலோசனை இந்த இயக்கத்திற்கு சொல்லப்பட்டிருந்தால், தேர்தலை சந்திக்கிறார்கள், 18 சட்டமன்ற தேர்தல் தொடர்பான மேல்முறையீடு செய்யவில்லை என்று சொல்லி அந்த தேர்தலை நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். நாடாளுமன்றத்திற்கான ஆயுட்காலம் முடிந்து வரப்போகிறது. இந்த தருணத்தில் தேர்தல் நடவடிக்கைகள் நடைமுறைக்கு வந்தால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் என்பதை அவர்கள் நன்கு உணர்ந்திருந்தால் நிச்சயமாக உரிமை கோருவது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஒரு இடைக்கால தீர்ப்பா, இப்போதைக்கு ஒரு இடைக்கால ஏற்பாடாக இவங்களுக்கு கொடுக்கலான்னு தீர்ப்பு வந்ததை தான் அதிமுக அதுக்கு எதிர்வழக்கா போய் அந்த ஹியரிங் தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே ஒன்று வந்து அதை தான் அவங்க மேற்கோள் காட்டுறாங்க, ஒரு இடைக்கால ஏற்பாடு நிரந்தரமாக இவங்களுக்கு இந்த சின்ன ஒரு இடைக்கால ஏற்பாடாக இப்போ பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க வந்து அதிமுகவுக்கு உரிமை கோருவதை ஒரு நீண்ட கால அதாவது நீங்கள் பாருங்க, ஒரு அந்த வழக்கில் இன்னும் மேல்முறையீடு நிலுவையில் தான் இருக்கு. ஆமாம், உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கிறது, எனக்கு அதன் அடிப்படையில் எனக்கு இந்த சலுகையை கொடுங்க, நான் இதை உரிமையாக எனக்கு கொடுங்க என்று சட்ட ரீதியாக சொல்ல முடியுமா என்று சொன்னால் நிச்சயமா சொல்ல முடியாது. அதுதான் வந்து ஒரு இடைக்கால ஏற்பாடு செய்ய முடியாது. அதாவது அதுதான் சொல்கிறேன், அது வந்து ஒரு நீதிமன்றம் ஒரு பரிந்துரையாக, ஒரு ஆலோசனையாக, ஒரு வேண்டுகோளாக ஒரு தேர்தல் ஆணையத்திற்கு சொல்ல முடியும். ஆனால் இதில் அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது என்று தேர்தலுக்காக அரசியலுக்காக வேணால் சொல்லலாம். ஆனால் இது வந்து நடைமுறையின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் இப்படித்தான் அதை செய்ய முடியும். நான் இதை கேட்டு, அதாவது பலரும் சொல்வது தினகரன் பக்கம் நியாயம் இருக்கிறதா சொல்ல முடியும், இல்லைனா நீங்கள் வந்து அரசியல் இப்போ பாருங்கப்பா ஆளுங்கட்சி இவங்க திட்டமிட்டு பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் பிரச்சாரம் செய்வதற்கு பயன்படுத்திக்கலாம். ஆனால் தேர்தல் ஆணையம் சட்ட விதி என்ன சொல்லுது, அதன் அடிப்படையில் பார்த்தா சட்ட விதிகள் ரொம்ப தெளிவாக அதன் அடிப்படையில் சொல்கிறாங்க. அக்கார்டிங் டு ரூல்ஸ் நாங்கள் என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவங்க செய்கிறாங்க அப்படின்னு. தார்மீக அடிப்படையில் தான் நீங்கள் கேட்க முடியுமே ஒழிய ஒரு அமைப்பாக பதிவு செய்யப்படாத பட்சத்தில் இந்த சின்னம் கொடு என்று உரிமையாக சட்ட அடிப்படையில் கேட்க முடியாது அப்படிங்கிறத அவங்க தரப்பு தொடர்ந்து வாதம் வைக்கிறாங்க. அதாவது நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு பார்ட்டி ரிஜிஸ்டர் பண்ணால் தான் அவங்களுக்கு சிம்பிள் கொடுக்க முடியுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ நீங்களும் நானும் ஒரு பார்ட்டி ஆரம்பித்த உடனே தேர்தல் ஆணையத்தில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு மனு போட்டு எனக்கு ஒரு சின்னம் கொடுக்க சொல்லுங்கள் நான் கேட்க போகிறதில்ல, கேட்க முடியாது. அது சுப்ரீம் கோர்ட் ஃபஸ்ட்டு அட்மிட்டே பண்ணாது அந்த கேஸை. என்ன சொல்ல வரோம், நாங்கள் இந்த கேஸை இப்போ கமலஹாசன் அவர்கள் கட்சியோடையோ சீமான் அவர்கள் கட்சியோடய கம்பேர் பண்ணி சில பேர் பேசுகிறாங்க. அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்க, அவங்களுக்கு சின்னம் கிடச்சிருச்சு, நீங்கள் ஏன் ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னு. இது இந்த ஃபார்ம் 29A செக்ஷன் ஆர்பி ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்ட் 1951 அவங்க வந்து எனி அசோசியேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸு ஒரு பார்ட்டி ஆரம்பித்தாங்கன்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சிம்பிள் அலாட் பண்ணுவாங்க எலெக்ஷன் கமிஷன். அந்த சிம்பிள் அலாட் ஆனதுக்கப்புறம் அது ரிசர்வ்டு சிம்பிளில் வந்துடுது.
அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எலெக்ஷனில் அவங்க பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து அந்த சிம்பிள் அவங்களோட இருக்கதா இல்லையாங்கிறது முடிவாகுது. இப்போ பாமக 2011 மாம்பழ சின்னத்தை இழந்துட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் 2011 அப்புறம் மோதிர சின்னத்தில் இழந்துட்டாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி 3 எலெக்ஷன் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணல. அந்த 2 லோக்சபா சீட்டோ இல்லை 6% ஓட்டோ அவங்க வாங்கலை. அதுவும் இது வேற வேற கேஸ் இல்லையா? இல்லை அதுதான் வரேன். ஸோ இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர், இது ஒரு ப்ரொசீஜர் கரெக்டாக. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோன்னா எங்கள் கேஸு டிஃப்ரெண்ட். ஏன் டிஃப்ரெண்ட் அப்படின்னா சிம்பிள் ஆர்டர் 1968 பாலு அவர்கள் சொன்னார். சிம்பிள் ஆர்டர் 1968 அதில் பேரா 15 ஒன்று இருக்குது. ஏன்னா வழக்கறிஞராக பேசணும்னு சொல்கிறதுனால நானும் செக்ஷனையும் பேராவும் சைட் பண்ணி பேச வேண்டியிருக்கு. சிம்பிள் ஆர்டர் 1968 பேரா 15 என்ன சொல்லுதுன்னா, எலெக்ஷன் கமிஷனுடைய சிம்பிள் ஆர்டர் இதுதான் கவர்னிங் ஆர்டர். சிம்பிள் அலாட்மெண்ட்டில் ஒரு பார்ட்டி 2ஆக உடையும் பொழுது இன்னொரு பார்ட்டி அதில் உரிமை கோரும்போது அந்த பார்ட்டி, இந்த ஒரு பார்ட்டி உண்மையான பார்ட்டியாக இருக்க போது, ஒரு பார்ட்டி இன்னொரு கிளைமண்ட் பார்ட்டியாக இருக்க போகுது, அந்த கிளைமண்ட் பார்ட்டிக்கும் ஒரு பார்ட்டியாக ரெகனைஸ் பண்ணணும். தட்ஸ் கால்ட் டீம்டு ரெகனைசேஷன். இந்த ஆர்பி ஆக்டில் இட்ஸ் கால்ட் டீம்டு ரெகனைசேஷன். அப்படித்தானே அந்த ஆர்கேனர் இடைத்தேர்தலில் 2 சிம்பிளும் கொடுத்தாங்க. 2 பேருக்குமே உங்க பார்ட்டி நேம் ஒட்டி வர மாதிரி கட்சி பேர் கொடுத்தாங்க. அது ஏன் அப்படின்னா ஆர்கே நகர் நடக்கும் பொழுது ரெட்டைலை சின்னம் முடக்கப்பட்டது. ஆமா, அதனால முதல்ல அதனால 2 கிளைமண்ட்டுக்கும் 2 பேர், அதாவது அதிமுகவுக்கு அம்மா புரட்சி தலைவாமான்னு வச்சுக்கலாம், 2 சிம்பிளில் ஃபைட் பண்ணலாம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. இல்லை இரட்டைலை அவங்களுக்கு தான், எடப்பாடி குரூப்புக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்பீல் போகிறோம். அப்பீல் இருக்க வரைக்கும் அவர் பாலு அவர்கள் சொன்ன மாதிரி அப்பீல் இருந்தாலும் அலாட் பண்ண சிம்பிள் அவங்களுக்கு தான், எடப்பாடி அவர்களுக்கு தான். ஆனால் அப்பீல் முடிகிற வரைக்கும் என் உரிமை இன்னும் முடியலையே, என் உரிமை தொடர்ந்துகிட்டு இருக்கு. என்னோட உரிமை என்னது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல கூட ரிவர்ஸ் பண்ணலாம்ல. அப்பதான் சொல்றாங்க தனி அமைப்பாவது மாறுங்க. இதுவரையும் நீங்க அதிமுகவின் ஒரு பிரிவா கருதப்பட்டீங்க. உங்க 2 பேருக்கும் சம வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. இப்போ நீங்க தனி அமைப்புங்கிற நிலையில் இல்லாத போதுதான் பிரச்சனைங்கறாங்க. அதிமுக அமைப்பும் இரட்டை இலை சின்னமும், அதிமுக அமைப்பு இல்லை, இரட்டை இலை சின்னம் எடப்பாடி அவர்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ அது பெண்டிங்கில் இருந்தது. இப்போ வரைக்கும் மார்ச் 15 வரைக்கும் இருந்தது, ஹைகோர்ட் ஆர்டர் வர வரைக்கும். ஸோ எலெக்ஷன் கமிஷன் ஃபஸ்ட்டு அவங்க ஆர்டர் போடுறாங்க. அடுத்த ஆர்டர் ஃபஸ்ட் அப்பீலே ஹைகோர்ட் தான். எலெக்ஷன் கேசஸில் ஃபஸ்ட் அப்பீலே ஹைகோர்ட் தான். ஹைகோர்ட் போன மாதம் தான் ஆர்டர் போட்டுச்சு. ஹைகோர்ட் போட்டோன்னே நாங்கள் எஸ்எல்பிக்கு போகிறோம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுறாங்க, இந்த February 7th ஜட்ஜ்மெண்ட்டில் கன்வில்கர் 3-3 இதில் இவங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரா 15 படி தே ஆர் ஆல்சோ கிளைமண்ட் பார்ட்டி, அதனால இந்த குக்கர் சிம்பிளை ரிசர்வ் பண்ணி வைங்கன்னு அவர் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஹைகோர்ட்டை 1 மந்த்துக்குள்ளே டிசைட் பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க. ஸோ எனக்கு ஒரு பார்ட்டியாக ஒரு ஒரு அமைப்பாக உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த ஜட்ஜ்மெண்ட் வராமல் இருந்திருந்தா, இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணாங்க, புரியுது, அந்த இடைக்கால ஏற்பாடாக குக்கர் கொடுங்க, அதைத்தான் நான் அவர்கிட்ட கேட்டேன். ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் வருது. நீதிமன்றத்துக்கு ஒரு சுயேட்சை அமைப்பான தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிடுகிற அதிகாரம் இல்ல. நீதிமன்றத்தின் பேச்சு தேர்தல் ஆணையம் சின்னம் ஒதுக்குவதில் அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயம். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ மார்ச் 15 அன்னைக்கு வந்த ஹியரிங்கில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்க, நாங்கள் நம்ம என்ன சொன்னோம், ரெட்டைலை சிம்பிள் மேட்டர் வந்து எஸ்எல்பியில் வரும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க, அது கன்சிடர் பண்ணல, லிமிடெட் ப்ரேயராக ப்ரெஷர் குக்கர் உங்களை அலாட் பண்ணுற கன்சிடர் பண்ணுறேன்றாங்க. எலெக்ஷன் கமிஷன் அன்றைக்கி ஒரு அஃபிடவிட்டை போட்டிருக்கலாம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, டைம் கேட்குறாங்க. டைம் என்ன கேட்குறாங்க, 25ஆம் தேதி வரைக்கும் கேட்குறாங்க. 26ஆம் தேதி காலையில் நாமினேஷனோட லாஸ்ட் டே வரைக்கும் இழுத்துட்டு போகிறாங்க. இது ஏன் டிலே பண்ணுறாங்க, உங்களுக்கு எனக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். என்னை லாஸ்ட் மினிட் டென்ஷனில் வைக்கணும், சரியா? அவங்க லாஸ்ட் டே அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு டைரக்ஷன் கொடுக்குது. அவர் பாலு அவர்கள் சொன்ன மாதிரி டைரக்ஷன் தான். ஒரு லோக்சபாவுக்கு பார்லிமெண்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட் ஒன்று சொல்லுதுன்னா, வன்கொடுமை சட்டத்தை ஏற்று உடனே ஒரு சட்டம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டிக்கு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்கும்போது அது ஒரு மாதிரி குவாலிஃபைட் டைரக்ஷன் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்குன்னு சில அறிவு இருக்குது. நான் சொல்றாரு பரிந்துரை மட்டும் தான் செய்ய, பரிந்துரை இல்லை. அதில் வந்து 3 வார்த்தையை கவனிக்கணும். மே, வில், சேலுன்னு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுச்சுன்னா அது வந்து அப்சல்யூட் டைரக்ஷன். மேன்னு வந்துச்சுன்னா பியூர் ரெக்கமெண்டேஷன். வில்லுன்னு வரும்போது அது இன்பிட்வீன். அதில் வந்து அவர் கன்சிடர்னு வார்த்தை சொன்னார் பாலு அவர்கள். கன்சிடர்னு வார்த்தை கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டியூ ப்ரோசஸ் உத்தரவுங்கிறீங்க. கிட்டத்தட்ட உத்தரவு தான். அது ஏன் உத்தரவுனா, அதுவுமே ஏன்னா எலெக்ஷன் கமிஷன் பீயிங் ஏ கான்ஸ்டியூஷனல் அத்தாரிட்டி, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பீயிங்
ஈக்குவலன்ட் உத்தரவு மாதிரி கொள்ளணும், உத்தரவு மாதிரி கொண்டு ஒரு அப்படிதான் அவங்க நீதிமன்றம்ங்கிற அமைப்புக்கான ஏன்னா மரியாதையை என்ன தேர்தல் பண்றாங்கன்னா, ஆணையம் செய்யணுங்கிறாங்க. be entitled, be allotted will make all endeavors to see that symbols be allotedங்கறாங்க. இல்ல இந்த விஷயத்துல அவர் அதைத்தான் சொல்ல வர்றாரு. நீங்க சொல்ற எல்லா சட்ட விதிகள் நுணுக்கங்களோடையும் அவர் விஷயங்களோட வைக்கிறாரு. அதாவது இதே நீதிமன்றம் இடைக்கால ஏற்பாடா குக்கரை கொடுக்கலாங்கிறாங்க, அதே நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இந்த வாதம் வந்து போய்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது ஒவ்வொரு கட்சிக்கும் வேறுபடும் போது தான் இது அரசியல் இருக்கு, உள்நோக்கம் இருக்கு, பின்னாடி பாஜகங்கிற வாதம் வருது. இப்போ இந்த 3 தேர்தல் நடத்துவதில் கூட இந்த 3 தேர்தலை நிறுத்தி வைப்பதற்கு எந்த முகாந்திரமும் இல்லைங்கிறது தான் திமுக தரப்புல வைக்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த 3 தொகுதியிலும் உறுப்பினர்கள் தகுதி இழந்துட்டாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் தகுதி இழந்துட்டாங்க. அவர்கள் தகுதி இழந்த உறுப்பினர்களிடம் அந்த இடத்துல வந்து தேர்தல் நடத்துவதில் நீங்க வந்து இவர்களை எதிர்த்து தான் வழக்கு போட்டாங்க, அதனால அந்த வழக்கு நிலுவேன் என்று சொல்லி கொண்டிருப்பதே இதற்கு பின்னாலும் அரசியல் இருக்கு. அந்த 21 தொகுதின்னு வந்துட்டா அதிமுக ஆட்சிக்கு எதுவும் ஆபத்து வந்துருமோன்னு தான் மீண்டும் மீண்டும் காப்பாற்றும் விதமா அந்த தேர்தல் ஆணையம் செயல்படுது. இப்போ இந்த வழக்கு ஒரு புறம் இருக்கட்டும், இந்த வழக்கை தொடர்புபடுத்தும் போது இவங்க திட்டமிட்டு ஆளும் தரப்புக்கு ஆதரவா செயல்படுறாங்கிறதா தினகரன் மற்றும் திமுக தரப்போட வாதமா இருக்கு. அதாவது தேர்தல் ஆணையத்தினுடைய செயல்பாடுகள், மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், இதே போன்று இந்த சின்னம் ஒதுக்குவதில் இருக்கக்கூடிய நடைமுறைகள் எனக்கு நிறைய விமர்சனங்கள் இருக்குது. நான் நிச்சயமாக அதை என்னால் சொல்ல முடியும். இவர் சொல்கிற ஒரு பிரச்சனை மட்டும் இல்லை, பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆனால் இன்னொன்றையும் நான் சொல்கிறேன், இவர்கள் சட்ட ரீதியாக இதை முன்கூட்டியே இவர்கள் கணித்திருந்தால் இதை பெற்றிருக்க முடியும். இன்னொன்று, இந்த தேர்தல் பதிவு செஞ்சா எங்களுடைய இல்ல டார்கெட் போயிருங்கறாங்களே, அதிமுக தான் நாங்கங்கற கிளைம் போயிருங்கறாங்களே. அது இன்னொரு விதமாக இதை கையாண்டதால் நிச்சயமாக இவர்களுக்கு அந்த குக்கர் சின்னம் கிடைச்சிருக்கும். ஒரு ஆலோசனை தான் என்னன்னா, இந்த தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே எங்களுடைய வழக்கு நிலுவையில் இருக்கிறது, எங்களுடைய வழக்கை முடித்து இந்த தேர்தலில் நாங்கள் போட்டியிட முடியுமா இல்லையா என்பதை அது வந்து அட்வான்ஸ் ஹியரிங் பெட்டிஷன் சொல்லுவாங்க. அது முன்கூட்டியே அந்த வழக்கை அந்த பட்டியலிருந்து எடுத்து சிறப்பு விசாரணைக்கு அதை வந்து பட்டியலிட செய்வது, இது கணித்து செய்ய வேண்டிய ஒரு விஷயம். ஒரு வழக்கறிஞரும் அல்லது அவங்களுடைய சமம் இது ஒன்றை செய்திருக்கலாம். ஒருவேளை அது நடக்கவில்லை என்று சொன்னால் தேர்தல் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே எங்களுடைய மனு இப்படி பெண்டிங்கில் இருக்குது, நாங்கள் இந்த குக்கர் சின்னம் பெற்றிருக்கிறோம், இந்த காலகட்டங்களில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் பல நடைமுறை சிக்கல்கள் எங்களுக்கு வரும், எனவே எங்களுக்கு இப்பொழுது அதை நீங்கள் செய்து வைங்க என்று சொல்லியிருந்தால் இப்போ இந்த விவாதத்திற்கான வேலையே இல்லை. ஆனால் இப்போ நான் இந்த தருணத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா இந்த சின்னம் ஒதுக்குவது தொடர்பாகவே நிறைய விமர்சனங்கள் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அவர் சொன்னதை போன்று தமிழகத்தில் எங்களுக்கான அந்த அங்கீகாரம் மறுக்கப்பட்டிருக்கிறது, புதுச்சேரியில் எங்களுக்கு அங்கீகாரம் இருக்கிறது, அதை அடிப்படையாக வைத்து எங்களுக்கு இப்பொழுது மாம்பழம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 6% வாக்குகள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது என்றால் 8% வாக்குகள் பெற்றால்தான் ஒரு கட்சிக்கு சிம்பல் என்று சொல்வது சரியல்ல. ஒரு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் இயக்கமாக மாறிவிட்டால் அடுத்த இதுக்கு போறீங்க. பொதுவான இல்லை, நான் இந்த தருணத்தில் சொல்லணும் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதலில் ஒரு தேர்தல் ஆணையம், அதாவது இந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் ஒரு அரசியல் கட்சியை ஒரு சட்ட ரீதியான நபராகவே பார்க்கவில்லை. இது இப்போ கிருஷ்ணமூர்த்தி, கோபால்சாமி, நரேஷ் குப்தா போன்றவர்களெல்லாம் கவனிக்கணும். ஒரு டீரெகக்னேஷன் என்று ஒரு அரசியல் கட்சியை பண்ணுறோம். எது அடிப்படையாக வச்சுன்னா, போதுமான வாக்குகளை பெறவில்லை என்ற அடிப்படையில் மட்டுமே டீரெகக்னேஷன். ஆனால் ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்க, அந்த கட்சியை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக தொடரலாமா? அதுக்கு ஒரு நிபந்தனை வேணும்ல. இன்றைக்கி ரெப்ரசன்டேட்டிவ் பீப்புள் ஆக்டில் டீரெகக்னைஸ் இதுக்கு மட்டும் இல்லை, அதாவது வாக்குகளை பெறாத சூழலில் வேறு காரணங்களுக்காக, இப்போ ஒரு உதாரணத்துக்கு விழுப்புரம் தொகுதியில் வந்து சிம்பலை வந்து உதயசூரியனை கொடுக்குறாங்க. அவர் அந்த கட்சியினுடைய உறுப்பினராகவே இல்லை, யார், திரு ரவிக்குமார் அவர்கள். ஆனால் கூட்டணி உடன்படிக்கையில் திரு ஸ்டாலின் அவர்களும் திரு திருமாவளவன் அவர்களும் கையெழுத்து போடுறாங்க. ஆனால் விண்ணப்பம் கொடுக்கும்போது ஏ ஃபார்ம், பி ஃபார்ம், ஃபார்ம் 26 நாமினேஷன், இந்த 3லையுமே இவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்னு சொல்கிறாங்க. இது ஒரு பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய நடவடிக்கையை ஒரு தேர்தல் ஆணையம் கவனித்து அவருக்கு சிம்பல் கொடுத்ததை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு விளக்கம் கேட்டு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்ப வேண்டிய தருணம் இது. இன்னொரு பிரச்சனை, நீங்க பொதுவா தேர்தல் ஆணையத்தின் பல்வேறு விதிகளே விமர்சனத்துக்குரியது அப்படிங்கிறீங்க. உங்களோட நிறைவு கருத்தா இப்போ இந்த பிரச்சனையில் அவர் சொல்வது போல் நீங்கள் கொஞ்சம் முன்கூட்டியே சட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் தவிர்த்திருக்கலான்னு பார்க்குறீங்களா, இல்லை அரசியல் சார்போடு தான் அவங்க செயல்படுவாங்கன்னு பார்க்கல? சட்ட நடவடிக்கை எல்லாமே எனஃபாக எடுத்தாச்சு.
இதில் ஏன் இந்த கேஸ் இழுத்துட்டு போச்சுன்னா ப்ரொசீஜரில் நிறைய ப்ளே பண்ணலாங்க. இதெல்லாம் அவருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். போலீஸில் வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணுறாங்க, வியாழக்கிழமை ஏன் அரெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க, வெள்ளிக்கிழமை அரெஸ்ட் பண்ணால் அவருக்கு பெயில் கிடைக்காது, 2 நாள் ஜெயிலில் இருந்தே ஆகணும். இது ப்ரொசீஜரில் விளை பண்ணுறது. இது அவர் சட்ட விதிகளுக்குள்ளே, எலெக்ஷன் கமிஷனுடைய விதிக்குள்ளே நான் போக விரும்பல. ஏன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டு. அந்த விதிக்குள்ளே இருக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல. இப்போ சொன்னார் இல்லையா, இப்போ புதுச்சேரியில் ஒரு சின்ன இடத்துல அவங்களை ரெகனைஸ் பண்ண ஒரே காரணத்துக்காக தமிழ்நாடு முழுக்க நான் மாமல சின்னம் தர்றேன் அப்படிங்கிறது ஒரு டிஸ்கிரிப்ஷன். இது ஒன்றும் உரிமை கிடையாது. ரூல் பேரா 10ல நீங்க சொன்னீங்களா, சிம்பிள் ஆர்டர்ல பேரா 10ல ரூல் வார்த்தை எப்படி ஆரம்பிக்குன்னா கன்செஷன் ஆரம்பிக்குது. அதான் சொல்றேன். கன்செஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல் நான் சொல்ல மாட்டேன். கன்செஷன் வந்து கன்செஷன். அந்த கன்செஷன் சாதகமா இன்டர்பிரேஷன் பண்ணிக்கலாம். அதை வந்து ஏன் வந்து ஒரு நாங்கள் ரெட்டைல சிம்பிள்ல கொடுக்குன்னு கேட்கல. குக்கர் ஒரு காமன் சிம்பிள். ஒரு ஏற்கனவே இருந்தது ஒரு லெவல் பிளேயிங், சுப்ரீம் கோர்ட் வார்த்தை யூஸ் பண்ண லெவல் பிளேயிங் ஃபீல்டு. அந்த லெவல் பிளேயிங் ஃபீல்டுக்காக நீங்க சொல்லக்கூடிய சமதளம் விதிகளுக்கு சாதகமா இல்லை. விதிக்குள்ள அதுக்கான நிறைய இடைவெளி இருக்கு. அது அதனால தானே சுப்ரீம் கோர்ட் அந்த வார்த்தை யூஸ் பண்ணுது. சமதளம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு எதுக்கு வராங்க? ரெட்டையில கேட்டு சண்டை போட்டிருந்தா வேற மாதிரி, ரெட்டையில ஒரு இலையை கொடுங்கன்னு நாங்கள் சொல்லலையே. குக்கர் சிம்பிளை காமன் சிம்பிளாக கொடுங்க. அதுவும் நான் பீயிங் அ பார்ட்டி டு த டிஸ்பியூட் சோஃபார் லாஸ்ட் டே வரைக்கும் அந்த உரிமையில நான் கேட்குறோம். அதை கொடுத்துருக்கணும். எலெக்ஷன் கமிஷன் சாதிக்கலி கேஸில் ரொம்ப அழகாக பேசியிருக்காங்க. அந்த இந்த சின்னம் கிடைக்காத பட்சத்தில் ஒரு வெற்றி பரப்புரை இதெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்னு நினைக்கிறீங்க, ஒரு தோய்வு வரும் அப்படின்னு எதிர்க்கட்சி நினைக்கிறாங்க. அது மேட்டர் கிடையாது. சின்ன இல்லைனாலும் உங்களுக்கு வாய்ப்பு தான். அது உரிமைக்காக போராடுறது. இது வெற்றியை தீர்மானிக்க போகிறது இல்லை. ஆனால் அவங்க ப்ரொசீஜர் தான் சொல்லலாம். ப்ரொசீஜரை வச்சு எவ்வளோ கஷ்டப்படுத்த முடியும்? அதாவது கொக்கன்று நினைத்தாய கொங்கணவான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்ன அர்த்தம் அதுக்கு? எல்லாத்தையும் கொக்குமே நினச்சக்கூடாது. அந்த கொங்கணவான்னு ஒரு ரிஷி பண்ணுற வேலைக்கு ஒரு சாதாரண பொண்ணு சொல்லுவா கொக்கன்று நினைத்தாய கொங்கணவான்னு. அதுமாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து டிடிவி அவர்களையும் ஒரு சாதாரண பர்சனாலிட்டி மிரட்டினா பயந்தோடு நினச்சிக்கிட்டாங்க. அது நடக்க போகிறதில்ல. அது பொதுவாக சட்டம் எழுதின அம்பேத்கரே சொன்னதாக ஒரு வாசகம் சொல்லுவாங்க. சட்டம் எவ்வளவு மக்களுக்கான ஜனநாயகத்தை நிலைநாட்டக்கூடியதாக இருந்தாலும் கூட நிறைவேற்றுகிற இடத்தில் யார் இருக்கிறார் என்பதும் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சரியான வார்த்தை. அது இது மாதிரி ஒவ்வொரு தரப்புலையும் இருந்து சட்டத்தின் துணை கொண்டும் இது ஆதரவாக பேசலாம், சட்டத்தின் துணை கொண்டு அதுக்கு முழுக்க எதிராகவும் பேசலாம். அப்படிதான் இந்த வழக்கு தொடர்ந்து பிரதிவாதங்களை பார்த்துட்டு வரோம். ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிம்பிள் பண்ணுவாங்க, அதில் கூட அல்ஃபபெட்டில் தான் பண்ணுவாங்க. ஆனால் அதில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேசிய கட்சிக்கு முதல்ல அல்ஃபபெட், ரிஜிஸ்டர்ட் ரெகக்னைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு அல்ஃபபெட், அன்ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு ஒரு அல்ஃபபெட், சுயேட்சைக்கு ஒரு அல்ஃபபெட். இதுவே பெரிய கட்சிகள் முன்னே இருக்கணும், சின்ன கட்சிகள் பின்ன இருக்கணும் அப்படிங்கிற நடைமுறையும் அந்த சிம்பிள் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. இது நிறைய விவாதிக்கப்பட வேண்டிய விஷயம்தான். ஆனால் ஒரு விஷயம், அமெரிக்கா எலெக்ஷன் மாரி சிம்பிளே இல்லாமல் இருக்கட்டுமே. ஆரம்பத்தில் நீங்க ஒரு கூட்டணி கட்சி சார்பா பேசுவது போல் தோன்றாலும் கடைசியில் அவர் வந்து வெறும் பாட்டாளி மக்கள் கட்சி வழக்கறிஞர் பாலுவா உங்களுக்கு தேர்தல் ஆணையம் மீது உள்ள இல்ல நான் பொதுவா சொல்றேன். அது வந்து இல்ல தயவு செய்து அது வந்து அமமுகவுக்கும் பயன்பட வேண்டும் என்பது நல்லெண்ணத்துல அதான் சொல்றேன். அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சிக்காக என்று நான் இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட இந்த இடத்துல நான் பேசுறேன். வழக்கறிஞரா மட்டும் பதிவு செஞ்சிருக்கீங்க. கண்டிப்பா இன்றைய காலை நேரத்தில் இந்த சின்னம் குறித்த பல்வேறு விஷயங்கள், பல்வேறு பரிணாமங்கள், எப்படி எடுக்க வேண்டும், எப்படி சட்டம் செல்கிறது என்பதெல்லாம் குறித்து இருவருமே பல்வேறு பயனுள்ள தரவுகளை பகிர்ந்தீங்க. மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு அரசியல் ஆரம்பம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம்.